சண்டே வந்தாலே கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஊறுறது நீந்துறது பறக்கிறதுன்னு ஏதாவது ஒரு டிஷ்ஷாவது இருக்கும். இன்றைக்கி அத்தை மாமா ஊர்லேருந்து வரேன்னு சொன்னாங்க. ஸோ நேரமே எழுந்திரிச்சு கறிக்கடைக்கு போய் சிக்கனும் கையோட ஃபிஷ்ஷும் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. பட் எப்போ சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாலும் குழம்பு பிரியாணி அப்படி இல்லைன்னா 65 இதில் ஏதாவது ஒரு ஐட்டம் தான் ரெடி பண்ணுவேன். பட் இந்த டைம் கொங்கு ஸ்டைல் ஃபேமஸான நாட்டுக்கோழி பிரட்டல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். பட் நான் வந்து நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வரல, பிராய்லரில் தான் செஞ்சுருந்தேன். இதுக்கான மசாலாஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுறது தான். ஸோ கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கமெண்ட் பாக்ஸ் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறனால மசாலாலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து கம்மியாக வேணும்னா உங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்திருக்க கறி அளவு பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ. இதுக்கு வந்து நான் ரெடி பண்ண மசாலா ஃபுல்லாக அப்படியே ஆட் பண்ணிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும்னாலும் அப்படியே நீங்கள் இறக்கிக்கலாம். பட் நான் வந்து ஃபுல்லாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன். அப்படியே சாப்பிட்றப்ப கடையில் சாப்பிட்ற மாதிரி அட்டகாசமாக ஸ்பைஸியாக இருந்தது. இது கூடவே சைட் பைட் சைட் ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் சில்லி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சூப்பராக லஞ்சு முடிச்சாச்சு. உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட் பண்ணுங்கள்.